கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் இந்த வேளையில் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த கால வேளையில் கூட இந்த லெந்து காலத்துக்கான தியானங்களில் ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். இந்த தேன் துளியினுடைய ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால், பாவ நிவாரணம், அட்டோன்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஒரே தடவை நமக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து இந்த ஒரு பாவ நிவாரணத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் அவர் ஒருவர் மட்டும்தான் நமக்கு பாவ நிவாரணத்தை கொடுக்க முடியும். நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு விலக வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒருவரே. அதற்காக ஆதாரமாக ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிக்கின்றேன். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். நம்ம இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவைக்கு சொல்ல வேண்டும்? ஏன் சிலுவை மரணத்தை அவர் ருசி பார்க்க வேண்டும்? அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தார். ஆகவே தேவனுடைய குமாரனாய் இருக்கிறவருக்கு இந்த விதமான ஒரு ஈன மரணம் தேவையே இல்லை. நீங்களும் நானும் அவருக்குள்ளாக இந்த பாவ நிவாரணத்தை பெற வேண்டும். நாம் எல்லாருமே நீதிமான்களாக இருந்து ஆண்டவரிடத்தில் வரவில்லை. வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, நாம் பாவிகளாக இருக்கையில். ஒரு காரியத்தை நாம் மிகவுமாக மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டியது என்னன்னாக்கா, நம்மள அநேகர் நாம் பாவமே செய்யவில்லை, நாம் ஒரு நீதிமான் என்று நினைத்து கொண்டிருக்காங்க. அப்படி அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் பாவிகளாக இருக்கையில், இந்த உலகத்தில் அவருக்கு துரோகிகளாக இருந்தோம். அவருடைய மனதை நம்ம கடினப்படுத்தி கொண்டிருந்தோம். அவருக்கு துக்கத்தை கொடுத்தோம். பாவங்களிலே உழன்று கொண்டிருந்தோம். அந்த வேளையில் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவ நிவாரணத்தை நமக்காக ஏற்படுத்தினார். இந்த பாவ நிவாரணம்தான் மிக மிக முக்கியம். ஒரு பாவத்துக்கு நிவாரணம் என்று சொன்னால் அதற்கு ஒரு பரிகாரம் தேவை. அந்த பரிகாரத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினார். இதற்காக தேவன் தம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்று பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த லெந்து காலத்தில் நம்ம ஒரு காரியத்தை மட்டும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். நாம் எத்தனை ஆண்டுகளாக கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் கூட நமக்கு ஒரு ஞாபகம் இருக்க வேண்டும். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து மரித்ததினாலே நம் மீது தேவன் வைத்ததான அன்பு, தேவ அன்பை நமக்கு விளங்க பண்ணினார். அந்த தேவ அன்பை விளங்க பண்ணுகிறதுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய இந்த சிலுவை மரணம் மிக மிக தேவையாக இருந்தது. ஆகவே இந்த நாளில் இந்த வார்த்தையை சிந்திப்போம். ஆண்டவருக்குள் நம்ம உறுதியாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எங்களுக்காக, நாங்கள் பாவிகளாக இருக்கிறீர்களே, எங்களுக்காக மரித்தீர் ஐயா. நீதிமானுக்கு வைத்தியன் தேவையில்லை. ஒரு சுகமாக இருக்கிறவனுக்கு வைத்தியம் தேவையில்லை. நீதிமானுக்கு எந்த விமோச்சனம் தேவையில்லை. அவனுடைய காரியங்களை பார்த்துக்கொள்வான். ஆனால் பாவிகளாக இருக்கிறவர்களுக்கு ஒரு பரிகாரத்தை நீர் ஏற்படுத்தினாலே, அது உம்முடைய சிலுவை மரணத்தினாலே எங்களுக்கு செய்ததினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நன்றியை நாங்கள் தொடர்ந்து சிந்தித்து கொண்டு இந்த நாளை செலவழிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.